எனது அன்பு டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி மாணவர்களுக்கு எய்ம் டிஎன் மற்றும் ஏஐசிஎஸ்எஸ்சி யூடியூப் சேனல்கள் சார்பாக எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் கிஷோர்குமார். இந்த வாரம் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் கிடையாது, அதுக்கு பதில் தமிழ்நாடுடைய நிதிநிலை அறிக்கையுடைய அனாலிசிஸோடு வந்திருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுடைய பட்ஜெட்டையும் சமர்ப்பித்தாங்க, அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டையும் சமர்ப்பித்தாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் கொடுத்துருக்கிற ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய நிதிநிலை ஃபிசிக்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பர்சன்டேஜ் மாதிரி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த 108 பக்க ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஸ்பீச்சோடைய ஹைலைட்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லா தரப்பட்ட எக்ஸாம்களுக்கும், டிஎன்பிஎஸ்சி வைக்கக்கூடிய எல்லா தரப்பட்ட எக்ஸாம்களுக்கும் இது யூஸ் ஆகும். குரூப் 4லேருந்து குரூப் 2, குரூப் 1 வரைக்கும் அது யூஸ் ஆகும். அதுக்கு நடுவில் இருக்கிற செய்யுள்களையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். செய்யுள்கள் யார் அதை எழுதுனது, இது எல்லாத்தையுமே தமிழ்நாடுடைய அஃபீஷியல் டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஹைலைட்டோட நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையிலிருந்தே எடுப்போம். இந்த லோகோ கொடுத்துருக்காங்க 2024-25. ஓகேங்களா? இதோடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. அதுதான் இதோடைய தீம். ஓகே? ஸோ இதோடைய டேக்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி. இப்போ அடுத்து இதில் திருவள்ளுவருடைய குறளோடு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது என்ன குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்சிக்கு எளியான் கடுஞ்சொல்லான் அண்ணலேன் மிக்கூறும் மன்னன் நிலம். அது குறள் 376 இருக்குது. இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்சி சீக்கிரமாக ஒரு மன்னனை அணுகக்கூடிய ஒரு மன்னனாகவும், அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான மக்கள்கிட்ட கடுமையான சொல் பேசாத மன்னனாகவும் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இருந்தாங்கன்னா அந்த லேண்ட், அந்த மன்னனை, அந்த நிலம் போற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த நிதிநிலை அறிக்கை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கு அப்புறம், இந்த செய்யுளுக்கு அப்புறம் அந்த தமிழ்நாடு பட்ஜெட் கடந்து வந்த பாதைகளை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் வாசிக்கிறாரு. ஸோ அதோடைய ஹைலைட்ஸ், அதோடைய டைம் லைனை நான் உங்களுக்கு இதை தொகுத்து கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, இந்த டைம்லைன் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்க்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இடையிடையில் இது எதை வச்சு கேட்கலாம், எதுக்கு கேட்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ அப்போ உங்களுக்கு கனெக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1894லேயே முல்லை பெரியாறு டேமை பெனிக்விக் அவர்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அவங்க தமிழ்நாடுடைய நிதிநிலை அறிக்கையில், அந்த டைமுடைய மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கிற நிதிநிலை அறிக்கையில் பெனிக்விக் அவர்கள் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு முல்லை பெரியாறு டேம் கட்டுறதுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1921ல் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நூன் மீல் ஸ்கீம், மதிய உணவு திட்டம், சர் பி.டி. தியாகராயா அவர்களால் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 விளக்கு பகுதிகளில் இது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா? அதுதான் என்ன ஆகுது பின்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பெருந்தலைவர் காமராஜரால் 1957-58 தமிழ்நாடு முழுவதும் மதிய உணவு திட்டமாக அறிமுகப்படுத்தப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்போது நம்மளுடைய மதிய உணவு திட்டத்தோடைய அந்த முதற் புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி ஆட்சியில் இருக்குது. ஓகே? அடுத்து 1924-34 வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் முல்லை பெரியாறு டேம், அதுக்கு நிதி கொடுத்து 10 வருஷம் கட்டியிருக்காங்க முல்லை பெரியாறு டேமை. ஓகேங்களா? முல்லை பெரியாறு டேம் பற்றி நான் விரிவாக நம்மளுடைய பார்ட் 2 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் பேசியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு அதை பார்க்கலாம். முல்லை பெரியாறு டேம் பற்றி பேசியிருப்பேன். ஓகே? நெக்ஸ்ட்டு 1939-40 இந்தியாவிலே முதல் முறையாக சேல்ஸ் டேக்ஸை மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸுக்கு வராங்க. அந்த நிதிநிலை அறிக்கையில் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இதில் 1970 முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஃபஸ்ட்டு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு செட்டப் பண்ணுறாரு. ஓகேங்களா? இப்போ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஏழைகளுக்கு கனவு இல்லத்தை
கொடுக்குறாங்க. ஓகேங்களா, லோன் மூலமாக ஏழைகளுக்கு லோன் மூலமாக வந்து கனவு இல்லத்தை கட்டி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதுவும் நம்ம இதில் வரும். ஓகேங்களா, இந்த பின்னாடி வந்து வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அப்போ முத்தமிழறிஞர் வந்து ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டை 1970s அவர் வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறாரு. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 1982-83 என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. மதிய உணவு திட்டத்தை வந்து காமராஜர் அறிமுகப்படுத்துகிறாரு. அதில் கூடுதலாக முட்டையை சேர்க்குறாரு. அதுக்கப்புறமா வந்து சென்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நியூட்ரிஷியஸான உணவுகளை வந்து உணவு வகைகளை நம்முடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சேர்க்குறாரு. அது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1982-83 ஆண்டு. அதுக்கு அடுத்து 1990 வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரை கொண்டு வராரு. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன்ஸ். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சருக்கு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்து நீங்கள் கட்டணம் இல்லாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வராரு 1990களில். அடுத்து 2009-10 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா இன்ட்ரடியூஸ்ட் 1 kg ரைஸ் ஃபார் 1 rupees. 1 kg அரிசி 1 ரூபாய்க்கு அப்படிங்கிற மாதிரி கலைஞர் அவர்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே ஹைலைட்டாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இந்த டைம்லைன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடந்த ஆண்டோடைய அந்த பட்ஜெட்டோடைய எவாலுவேஷன் வந்து பேசுகிறாரு நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள். அதில் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ் என்ன நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அப்போ அந்த ஸ்கீம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னென்ன ஸ்கீம்ஸ்? சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா, சீஃப் மினிஸ்டருடைய பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து அதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து கலைஞருடைய மகளிர் உரிமை தொகை அதை வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ இந்த 2 விஷயத்துல இருந்தும் கேள்விகள் கேட்கறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கலைஞர் சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அதுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இப்போ இந்த சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதை நம்ம இந்த பட்ஜெட்டில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் 7 முக்கியமான பில்லர்களை வந்து இது சார்ந்ததாக இருக்குது. அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா, நோக்கங்கள் கொண்டதாக இருக்குது. அது என்ன 7 முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி. ஓகேங்களா, கடைக்கோடி தமிழரின் நலம் வெல்ஃபேர் ஆஃப் த மார்ஜினலைஸ்ட். அதுக்கப்புறம் உலகை வென்ற இளைய தமிழகம் டிரான்ஸ்ஃபார்மிங் யங் தமிழ்ஸ் ஆஸ் குளோபல் அச்சீவர்ஸ். அறிவுசார் பொருளாதாரம், அதாவது வந்து நாலேஜ் பேஸ்டு எக்கானமி. அதுக்கப்புறம் மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதை ஈக்குவாலிட்டி ஃபோக்கஸ்ட் ஆன் வெல்ஃபேர் ஆஃப் த உமன். பசுமை வழி பயணம் சஸ்டைனபிள் கிரீன் ஃபியூச்சர். தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 இம்பார்ட்டண்ட்டான அப்ஜெக்டிவ்ஸாக இருக்குது இந்த கவர்மெண்ட்டோடைய அப்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா, இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 4 இல்லை குரூப் 2 குரூப் 1 அப்ஜெக்டிவ் பேசிஸில் இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இந்த 2024-25 நிதிநிலை அறிக்கையில் நம்ம 7 ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க. அந்த 7 ஆப்ஜெக்டிவ்ஸில் எதெல்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 ஆப்ஜெக்டிவ்ஸை கொடுத்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, அதனால் இந்த 7 ஆப்ஜெக்டிவ்ஸையும் நல்லா படிச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் ஒன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அறநெறி முதற்கே அரசின் குற்றம். அதாவது வந்து வர்ச்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அரசுடைய பெட்ராக் ஃபவுண்டேஷனாக இருக்குது. இந்த வர்ச்சுவோடு தான் நம்ம வந்து அறநெறியோடு தான் நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து நடத்துகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அந்த கவர்மெண்ட்டோடைய அந்த நடத்துறதுக்கான அந்த ஃபவுண்டேஷனில் 7 பில்லர்ஸை வந்து போடுறாங்க. அதுதான் நம்மளுடைய அடிப்படை. அந்த 7 பில்லர்ஸ் என்ன அப்படின்னா அதுதான் இந்த 7 பில்லர்ஸ். சமூக நீதியிலிருந்து அதுக்கப்புறமா வந்து கடைக்கோடி தமிழர்களுக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் டெவலப்மெண்ட்டுக்கு சிலப்பதிகாரம் மணிமேகலை இந்த 2 நூலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் எழுதுனது யார், மணிமேகலை எழுதுனது யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, இந்த 2 நூலையும் என்ன பண்ணுறாங்கன்னா 25 இந்திய மற்றும் அந்நிய மொழிகளில் மொழிபெயர்க்கிறாங்க. அதற்கான வழிவகைகளை செய்கிறாங்க. ஓகேங்களா, இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா டீப் சி எஸ்கவேஷன் யார் மூலமாக பண்ணுறாங்க அப்படின்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. இது வந்து சென்னையில் இருக்குங்க. சென்னை
ஓகேங்களா. நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி மற்றும் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி இது ரெண்டுத்தோடைய கொலாபரேஷனோட கொர்க்கை மற்றும் ஆலங்குளம் போர்ட்ஸ், ஏன்ஷியன் போர்ட்ஸ், இது பாண்டியர்களுடைய போர்ட். ஓகேங்களா. கொர்க்கை மற்றும் ஆலங்குளம் இது ரெண்டுத்தையுமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அதை டீப் சி எக்ஸ்கவேஷன், அதாவது வந்து எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறாங்க. அப்போ கொர்க்கையும் ஆலங்குளமும் எங்கே இருக்குது அப்படின்னா கொர்க்கை வந்து இங்கே இருக்குங்க. ஓகே, தாமிரபரணி ஆறு, அதுக்கப்புறமா வந்து ஆலங்குளம் வைகை ஆறு முடிவில் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓப்பன் ஏர் மியூசியம், கீழடியில் ஓப்பன் ஏர் மியூசியம் வந்து ஒன்று கட்ட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிந்து சமவெளி பண்பாட்டு நூற்றாண்டு கருத்தரங்கம், ஓகேங்களா, செமினார் ஒன்று. ஏன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஐவிசி சைட்டை கண்டுபிடிச்சி இதோட 100 வருஷம் ஆக போகுதுங்க, 100 years. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை சர் ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அவர் கண்டுபிடிச்சி இதோட 100 வருஷம் ஆகுது. ஸோ அதனால் அதை கொண்டாடும் விதமாக ஒரு கருத்தரங்கம் வைக்க போகிறாங்க சென்னையில். ஓகேங்களா. அது 2024-25 வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் டெவலப்மெண்ட்டில் பொறுத்த வரைக்கும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான திட்டம். இதை வந்து 2010 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் டு ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு டு கிரியேட் ஹட் ஃப்ரீ தமிழ்நாடு பை 2030. ஓகேங்களா. குடிசை இல்லா தமிழ்நாட்டை வந்து 2030 உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்துடைய ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோக்கம். இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் கான்கிரீட் வீடுகளை வந்து கட்டித்தரணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. முதல் பகுதியாக 1 லட்சம் கான்கிரீட் வீடுகளை 3.5 லட்சம் செலவில் கட்டித்தரணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எந்த இதுக்குமே நான் எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்கு, நிதி எவ்வளோ ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நான் கொண்டு வரல. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த திட்டங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் சொன்னேன் அந்த கலைஞரின் கனவு இல்லம் வருது. ஓகேங்களா. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டே கொண்டு வராரு. இதுதான் அந்த கனெக்டிவிட்டி. 1970 ஃபஸ்ட்டு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு கொண்டு வராரு. அதனால் அவரை கௌரவிக்கும் விதமாக கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம், கலைஞரின் கனவு இல்லம், இது ரெண்டுமே கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ வில் பி இம்ப்ளிமெண்டட் இன் த கம்மிங் இயர்ஸ் ப்ரொவைடிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் புவர் டு பில்ட் தேர் ட்ரீம் ஹோம்ஸ். அவங்களுடைய மக்களுடைய, அதாவது வந்து ஏழைகளுடைய கனவு இல்லங்களை கட்டித்தராங்க அவங்களுக்கு லோன் மூலமாக. ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் பொல்யூஷனை ரூரல் ஏரியாஸில் தடுக்கிறதுக்காக நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது வந்து மக்கா குப்பைகளை, முக்கியமாக பிளாஸ்டிக் குப்பைகளை நீக்கிறதுக்காக ஒரு புதிய ஏஜென்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதை பற்றியும் இந்த பட்ஜெட்டில் பேசியிருக்காங்க. அந்த ஏஜென்சி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்லி கலெக்ஷன், அந்த மக்கும் குப்பைகளை கரெக்டான டைமில் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. டைம்லி கலெக்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ரீசைக்கிளும் பண்ணுவாங்க, அதை மறுசுழற்சிக்கும் உட்படுத்துவாங்க. ஓகேங்களா. அப்போ டைம்லி கலெக்ஷன் அப்புறம் மறுசுழற்சி, இந்த ஏஜென்சியோடைய வேலை இது 2 தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டோட இன்னொரு ஸ்கீம் வந்து சொல்கிறாங்க. என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 சேஃப் பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரம் காவேரி கொண்டு வந்தது, ரூரல் பீப்புளுக்கு வந்து கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தந்தை பெரியார் அவர்கள். ஈரோடு முனிசிபாலிட்டியில் அவர் சேர்மனாக இருந்தப்போ தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா. அதனுடைய வழி வந்த திராவிட அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 46 லட்சம் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் அது கனெக்ஷன் வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா. 46 லட்சம் ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனை இது வரைக்கும் ரூரல் ஏரியாஸுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியான ஸ்கீம் வந்து மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கு, நம்மளுடைய மத்திய அரசு என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜல் ஜீவன் மிஷன். இது 2024 எல்லா ரூரல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் ட்ரிங்கிங் வாட்டர், பைப்டு ட்ரிங்கிங் வாட்டர் கனெக்ஷனை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜல் ஜீவன் மிஷனுடைய எய்ம். ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய
தமிழக அரசுடைய ஏமாவும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த திட்டத்தின்படியும் என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 2000 நியூ ஓவர் ஹெட் டேங்க்ஸ் வந்து கட்டுறாங்க. ஓகேங்களா, கட்டணும் அப்படிங்கிற முடிவை எடுத்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து 5000 வாட்டர் பாடிஸ் வில் பி இம்ப்ளிமெண்டட் த்ரூ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். 5000 வாட்டர் பாடிஸை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா தூர் வர போகிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணுறது எந்த வரிகளின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணின் மழைத்துளி மண்ணின் உயிர்த்துளி அப்படிங்கிற அந்த வரிகளை ஞாபகப்படுத்தும் விதமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வறுமை ஒழிப்பு, பாவர்ட்டி அவிலியேஷன். ஓகே, வறுமையை எப்படி ஒழிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வறுமை ஒழிப்பில் கொஞ்சம் முன்னேறி தான் இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலை, நித்தி ஆயோக் மத்திய அரசுடைய அந்த திட்டக்குழுவே சொல்லியிருக்கு. ஓகேங்களா, திட்டக்குழுவை ரீப்ளேஸ் பண்ண நித்தி ஆயோக் அப்படிங்கிற அந்த அமைப்பு சொல்லியிருக்கு. ஓகேங்களா, ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஒரு ரிமார்க்கபிளான ப்ராக்ரஸ் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் காட்டியிருக்காங்க. வெறும் பாவர்ட்டி இண்டெக்ஸில் அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து 2.2% தான் இருக்குது. இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை யார் வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNDP மற்றும் ஆக்ஸ்போர்ட் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் வெளியிடுது. ஓகேங்களா, இந்த ரெண்டு அமைப்பும் சேர்ந்து தான் இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் என்னென்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வச்சு அவங்க அளக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம். இந்த மூணுத்தையும் அடிப்படையாக வச்சு தான் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸை அவங்க அளக்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் தாயுமானவர் ஸ்கீம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக் நீட்ஸ், அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கான ஸ்கில், திறன் மேம்பாட்டு, அவங்களுக்கான ஹவுசிங் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து செய்கிறாங்க. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், யாரை வந்து இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் போய் ஃபஸ்ட்டு வந்து அவங்கள பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன், அது எப்படி கிராம சபா மூலமாக வந்து தேர்ந்தெடுக்கப்படுற அந்த பெனிஃபிஷரிஸ், இவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து ஸோ டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸை வச்சு ஸோ வல்னரபுளான பீப்புளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக் நெசசிட்டி, அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான கல்வி உதவி, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு தேவையான திறன் மேம்பாடு, இது எல்லாத்தையுமே அவங்க மேம்படுத்துகிறாங்க. இது வந்து சீஃப் மினிஸ்டர் தாயுமானவர் ஸ்கீம் மூலமாக இதை பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளையில் ஃபஸ்ட்டு வந்து சிங்கார சென்னை 2.0 இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஆனால் சிங்கார சென்னையை நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து, பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து, ஸ்பேசஸ்ஸு, அர்பன் ஸ்பேசஸ், பார்க்கு, இந்த மாதிரி வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள், அப்புறமா வந்து தொழில் அம்சங்கள், உள்கட்டமைப்பு விவகாரங்கள், இது எல்லாத்தையுமே வந்து விரிவுபடுத்துகிறாங்க சிங்கார சென்னை 2.0. இது மட்டும் இல்லாமல் நமக்கு ஃப்ளட்டு வந்து சென்னையில் ஃப்ளட்டு, அர்பன் ஃப்ளட்டு வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறதுக்காக அந்த அர்பன் ஃப்ளட், அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தையும் வந்து சரி பண்ணுறதுக்கு இதில் காசு வந்து ஒதுக்குறாங்க. ஓகேங்களா, அடுத்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஹைடெக் ஃபிலிம் சிட்டி பூந்தமல்லியில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இதுவும் 500 கோடி செலவில் 150 ஏக்கர், இது இம்பார்ட்டண்ட், அப்ராக்சிமேட்லி 150 ஏக்கரில் ஒரு ஹைடெக் ஃபிலிம் சிட்டியை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க பூந்தமல்லியில். ஓகேங்களா, இதை வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி செயல்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக இதை செயல்படுத்த போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதை வந்து டிஎன்பிசியில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குரூப் 4லேயே கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த இடத்துல, சென்னையில் எந்த இடத்துல ஹைடெக் ஃபிலிம் சிட்டி வரப்போகுது அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஒரு செய்யுள் வந்து சொல்லியிருந்தார் நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர். அது என்ன செய்யுள் அப்படின்னா காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு இப்படிங்கிற அந்த லைனு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்காரு. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாடலை வந்து யார் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து குரூப் 4லையோ இல்லை குரூப் 1லையோ கேட்கலாம். ஓகேங்களா,
நெக்ஸ்ட் வந்து அர்பன் பிளானிங், அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட். அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட், இந்த அர்பன் கிரீனிங் ப்ராஜெக்ட் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, வித் த இன்வால்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிரீன் தமிழ்நாடு மிஷன், நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் மூலமாக அந்த ப்ராஜெக்ட் அர்பன் நகரங்களை வந்து பசுமை மயமாக்குறாங்க. ஓகேங்களா? எப்படி பசுமை மயமாக்குறாங்கங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, பார்க் பூங்காக்கள் அமைக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பெரிய மரங்களை வந்து வளர்க்க போகிறாங்க. மியாவாக்கி ஃபாரஸ்ட்ன்ற ஒரு மெத்தட் இருக்குங்க. அப்படி என்னன்னா அர்பன் ஃபாரஸ்ட்ரின்னு அர்த்தம். அதாவது வந்து அர்பன் இடத்துல ஒரு செலக்டடான ஃபாரஸ்ட்டை வந்து சில மரங்களை வந்து நட போகிறாங்க. இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் வந்து கோயம்பேடுலேயே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து யூபிஎஸ்சிலையும் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்சியில் மியாவாக்கி ஃபாரஸ்ட்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து அர்பன் ஃபாரஸ்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கிரீன் ரூஃப்ஸ் பசுமை கூரைகளை வந்து அமைப்பாங்க. வெர்டிக்கல் கார்டன்ஸ், இதுதாங்க வெர்டிக்கல் கார்டன்ஸு. ஓகேங்களா? செங்குத்தாக இருக்குது பார்த்தீங்களா, செங்குத்து தோட்டங்கள், வெர்டிக்கல் கார்டன், அதை அமைக்கிறாங்க. இதையும் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. வெர்டிக்கல் ஃபார்மிங்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? செங்குத்தாக வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், அதுதான் வெர்டிக்கல் ஃபார்மிங். ஓகே, ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து நிலம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு ரேக் மாதிரி செஞ்சு அது மேலே சாயிலை நிரப்பி அதில் வந்து நம்ம வந்து அறுவடை பண்ண போகிறோம். இதுதான் வெர்டிக்கல் ஃபார்மிங். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வெர்டிக்கல் கார்டனிங் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் கிரீன் பசுமை சுரங்கப்பாதைகள், அதுக்கப்புறமா வந்து கிரீன் ஸ்க்ரீன்ஸ்னால் மரங்களை நடுறதன் மூலமாக நமக்கு வந்து ஸ்க்ரீன் வரும். ஓகேங்களா? அந்த இது. அதுக்கப்புறமா வந்து பேவ்மெண்ட்டில் வந்து நடைபாதைகள்லையும் பிளான்ட்டை வந்து நடுறோம். இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த நகரத்தை பசுமையாக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதே மாதிரி ஸ்பெயினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து வெஜிடேட்டிவ் கேனோபீஸ். அதாவது வந்து கேனோபீஸ் அப்படிங்கிறது மரங்கள் தான். மரங்களை அர்பனில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நடுறாங்க. ஓகேங்களா? நடும் பொழுது அதாவது வந்து கொடி மாதிரி கொடிகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த கொடிகளை வந்து சூழச் செய்கிறாங்க. மரங்களை தன்னுடைய பில்டிங்ஸில் வந்து அந்த கொடிகளை படர செய்கிறாங்க. அப்படி படர செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடிகள் க்ரீனாக இருக்கிறதுனால குளுமையான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் ஏஸ்தட்டிக்காக இருக்குது, அழகு மேம்படுத்துது. அதுக்கப்புறமா வந்து அந்த ஆக்சிஜனை வந்து தரத்தை வந்து உயர்த்துது. இந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும், அதுக்கப்புறம் அந்த அர்பன் ஹீட் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்பன் ஹீட் ஐலாண்ட்னா நம்மளுடைய பில்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கான்கிரீட்ஸ், அது வந்து நிறைய ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணும். ஹீட் அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அந்த குளோபல் வார்மிங் வந்து அர்பன் ஏரியாஸில் அதிகமாக இருக்குது. இப்போ அதிகமாக இருக்கிறதுனால, ஏன் அதிகமாக இருக்குது? ஏன்னா வந்து எந்த ஒரு மரமும் இல்லை, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மரமோ எதுவுமே இல்லாதனால. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரியான ஸ்பேசஸை க்ரீனரி ஆக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு க்ரீனரி ஆக்குறாங்க, பசுமையாக்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த கான்செப்டோடைய விளக்கம். இப்போ இங்கே வந்து நம்ம அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம்னா அர்பன் கிரீன் மிஷனை கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அப்போ இது எந்த அப்ஜெக்டிவ் கீழே வருது? சஸ்டைனபிள் கிரீன் க்ரோத், அதுக்கு கீழே வருது இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உமன் வெல்ஃபேர், பெண்களின் நலம் பற்றி சொல்கிறாங்க. உமன் வெல்ஃபேரில் பார்த்தீங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு டாக்டர் B.R. Ambedkar, I measure the progress of a community with the degree of progress women have achieved. பெண்கள் அடைந்த முன்னேற்றத்தின் அளவை கொண்டு ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை நான் அளக்கிறேன் அப்படின்னு டாக்டர் B.R. Ambedkar சொல்கிறாரு. அப்போது இவங்களை முன்னேற்றணும் அப்படின்னா, பெண்களை முன்னேற்றணும் அப்படின்னா, பெண்களை வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளியே வர வைக்கணும். அவங்கள நிதி சுதந்திரமாக வந்து அவங்கள இருக்க வைக்கணும். அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும். அவங்களுக்கு எஜுகேஷனை உறுதிப்படுத்தணும். அவங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்றதுக்கு நம்ம வந்து ஏதுவாக இருக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுறதன் மூலமாக தான் ஒரு பெண்களுக்கு அவங்க வந்து இந்த நாட்டுக்கும் சரி அவங்களுடைய வீட்டுக்கும் சரி கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம முன்முயற்சிகளை எடுக்க முடியும். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கலைஞருடைய மகளிர் உரிமை திட்டம், ஓகேங்களா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. உரிமை தொகையாக கொடுக்குறாங்க. உரிமை தொகை அப்படிங்கிறது என்னது? இப்போது நம்ம வந்து வேலை பார்க்குறோங்க, அதாவது வந்து ஆண்கள் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
ஆண்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பளம்னு ஒன்று கிடைக்குது. ஆனால் இப்போது உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் மனைவியோ வீட்டில் வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலைகளை பார்த்துக்கிறாங்க. ஆனால் மற்றவங்க அவங்க கொடுக்குற பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காங்க அப்படிங்கிற பேர் தான். ஆனால் அவங்க தான் 24 மணி நேரமும், அதாவது 7 நாளும், அவங்க மட்டும்தான் 7 நாளும் வேலை செய்கிறாங்க. 3 வேளை சமைச்சு வீட்டில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் செஞ்சு அவங்க தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஊதியம் இல்லை. அப்போது இது ஊதியம், அவங்களுடைய ஊதியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உரிமை. அந்த உரிமையை தான் கலைஞரின் உரிமை தொகையாக அவங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இதோடைய பெனிஃபிஷரிஸ் எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.15 கோடி பேர் இருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, டு அட்ரஸ் சிவியர் மால் நியூட்ரிஷன், ஊட்டச்சத்து குறைபாடை நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஊட்டச்சத்து உறுதி செய் அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவை நம்ம எடுத்திருக்கோம். இதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஷான் அபியான், போஷான் 2.0 அப்படின்னு நம்ம இதை மாற்றிருக்காங்க இப்போ, போஷான் அபியான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கு, இவங்க 3 பேருக்குமே இலவச பயணம், பஸ் பாஸ் இல்லைனா இலவசமாக பஸ்ஸில் பயணம் செய்யலாம் அப்படின்ட்டு பெண்கள் விடியல் பயணம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் மூலமாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இதன் மூலமாக உமனுடைய ரைடர்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா 40% இருந்து 65% உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுமார் 50 லட்சம் பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாள்தோறும் பஸ்ஸில் மூலமாக பயணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டிரான்ஸ்ஜெண்டருக்கும் சிவியர்லி டிசேபிள்டு பர்சன்ஸுக்கும் இது இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த வருஷம் ஏன் இது இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெனிஃபிட் ஹில்லி ஏரியாஸில் இருக்க நீல்கிரிஸ், கொடைக்கானல், வால்பாறை இந்த இடத்துல இருக்க விமன்களுக்கும் பெண்களுக்கும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்கு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் புதுமை பெண் திட்டம். இந்த புதுமை பெண் திட்டத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் ரொம்ப விரிவாகவே நம்ம பார்த்துருக்கோம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் புதுமை பெண் திட்டம் இதை நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஓரளவுக்கு நம்ம விரிவாக பார்ப்போம் இந்த இடத்துல. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 6லிருந்து 12 வரை படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு இந்த திட்டத்தின் புதுமை பெண் திட்டத்தின் கீழே சொல்லியிருந்தாங்க. அதன்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் டு த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் த கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா? தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஓகேங்களா? இந்த சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமில் இதை ஃபஸ்ட்டு மதுரையில் தொடங்கி வைக்கிறாரு. ஓகேங்களா? இந்த ஸ்கீமை மதுரையில் தொடங்கி வைக்கிறாரு. பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரியில் இதை தொடங்கி வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போது அது எப்போ அண்ணா பிறந்தாரு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. இம்ப்ளிமெண்டட் இன் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஃப்ரம் கிளாஸஸ் 1 to 5. இது 1 to 5. ஓகேங்களா? காலை உணவு திட்டம் பெனிஃபிட்டிங் 15 lakh ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இதுவை இப்போ வைடன் பண்ணியிருக்காங்க. எங்கே வைடன் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் இன் ரூரல் ஏரியாஸுக்கும் வைடன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்து தோழி ஹாஸ்டல்ஸ். தோழி ஹாஸ்டல்ஸ் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை போன்ற இடங்களில் இதை கட்டித்தர போகிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வேலைகளுக்காக பணிபுரிகிற பெண்களுக்காக கவர்மெண்ட்டே ஹாஸ்டல் நடத்த போகிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் தோழி ஹாஸ்டல்னு பேர் வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சமூக நீதியில் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமாக என்னுடைய பர்சனலான ஒரு ஒப்பீனியனாக நான் பார்க்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வில் கவர் ஆல் எஜுகேஷ்னல் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் டியூஷன், ஹாஸ்டல் ஃபீஸஸ் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர். ஓகேங்களா? திருநங்கைகளுடைய கல்வி செலவு எல்லாத்தையுமே கவர்மெண்ட்டே எடுத்துக்க போகிறாங்க. ஓகேங்களா? அதுக்காக இப்போது அதாவது ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணுற திருநங்கைகளுக்கு எல்லாத்துடைய கல்வி செலவையும் அவங்களே எடுத்துக்க போகிறாங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. இந்த பட்ஜெட்லேயே எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஸ்கீம் இதுதான்.
ஓகேங்களா. ஸோ இது எந்த ஆப்ஜெக்டிவுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக நீதி எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழே வருது. ஓகே, அதே மாதிரி இந்த பட்ஜெட்டோட அம்சங்களில் உங்களுக்கு எந்த அம்சம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் எஜுகேஷன், பள்ளிக்கல்வி. ஓகேங்களா, இந்த பள்ளிக்கல்வியில் எது இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி. இந்த இல்லம் தேடி கல்வி தான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமு. இந்த இல்லம் தேடி கல்வியில் இதை எப்போ வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 லான்ச் பண்ணுறாங்க. இது எந்த இதில் லான்ச் பண்ணுறாங்க, யாருக்கான டார்கெட் ஆடியன்ஸ் யார், இதோடைய டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1லிருந்து 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள். ஓகேங்களா, எதுக்காக இந்த அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் கேப், கற்றல் இடைவேளை, கற்றல் இடைவேளையை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை வந்து தொடங்குறாங்க. ஓகேங்களா, இதை எங்கே தொடங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் முதலியார்குப்பம் கிராமத்தில் இதை தொடங்குறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இதுக்கு யார் வந்து பயிற்சி பண்ணுவாங்க, இதுக்கு யாருக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ், தன்னார்வலர்கள் வந்து கொடுப்பாங்க. அந்த வாலண்டியர்ஸுக்கு வந்து ஊக்கத்தொகையாக எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்குறாங்க. ஓகேங்களா, பர்சன்டேஜ் ஒரு வாலண்டியருக்கு எவ்வளோ பசங்க இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 20, ஒரு வாலண்டியருக்கு 20 பிள்ளைகள் அப்படிங்கிற விகிதத்தில் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 34 லட்சம் பேர் இதனால் பலனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லுது, கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஹையர் எஜுகேஷன், நான் முதல்வன் ஸ்கீம். இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் விஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் தமிழ் யூத் இன்டு குளோபல் லீடர்ஸ். ஓகேங்களா, 28 லட்சம் மாணவர்கள் ஹாஸ் பீன் ட்ரெயின்டு with respect to this landmark scheme. ஓகேங்களா, இதில் 28 லட்சம் பேர் இந்த நான் முதல்வன் ஸ்கீமுக்கு உள்ளதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடிமைப்பணி தேர்வுக்காக ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதம் 7500 ரூபாய் வந்து நம்முடைய தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு, காலேஜ் போகிற மாணவர்களுக்கு அவங்களுடைய திறன் அறிதல், கற்றல் திறன், அப்புறம் திறன் அறிந்து வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய திறனை வந்து மேம்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த நான் முதல்வன் ஸ்கீமில் அவங்க செய்கிறாங்க. இதற்கு விளக்கம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் இங்கே வந்து தொடங்குறவங்க, தொழில் முனைவோர் வந்து இண்டஸ்ட்ரி நாங்கள் ஈஸியாக இங்கே தொடங்க முடியுது, ஆனால் எங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்களை வந்து கரெக்டான வேலையாட்களை எங்களால் வந்து நியமிக்க முடியல, அவங்களுக்கு ஸ்கில் இல்லை எங்களுக்கு என்ன ஸ்கில் தேவையோ அது அவங்களுக்கு லேக்கிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால உருவாக்கப்பட்ட திட்டம் அப்படின்னு வந்து பட்ஜெட் ஸ்பீச்சில் முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கார். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஹெல்ப் பாய்ஸ் ஃப்ரம் புவர் அண்ட் மார்ஜினலைஸ்டு பேக்ரவுண்ட் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஸ்கீமை வந்து உருவாக்கியிருக்காங்க. எப்படி வந்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய புதுமை பெண் திட்டம் பெண்களுக்கானதோ இந்த தமிழ் புதல்வன் வந்து ஆண் பிள்ளைகளுக்கானது. அவங்களும் வந்து தங்கு தடையின்றி படிப்பில் முன்னேறணும், கரெக்டாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6லிருந்து 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வந்து அவங்களுடைய வங்கி கணக்கில் போடுற மாதிரியான திட்டமாக வந்து இதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது இந்த காலாண்டிலிருந்து இந்த ஆண்டு பட்ஜெட்டில் தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து யூத் அண்ட் வெல்ஃபேர், யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ஒலிம்பிக் அகாடமிஸ் மதுரை, சென்னை, திருச்சி, நீலகிரி இங்கெல்லாம் வந்து 4 ஒலிம்பிக் அகாடமிஸ் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் 33 ஐட்டத்துக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கிட் வந்து கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீஃப் மினிஸ்டர் யூத் ஃபெஸ்டிவல் வந்து அங்கங்கே வைக்க போகிறாங்க. ஓகேங்களா, யூத் ஃபெஸ்டிவல் மூலமாக மாணவர்களுடைய ஹிடன் டேலண்ட்ஸை வந்து வெளிக்கொணர்றதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க, பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கவிதை போட்டி, இந்த மாதிரியான பல போட்டிகளை வச்சு திறமையான மாணவர்களுக்கு பரிசு கொடுத்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொணர செய்ய போகிறாங்க. ஓகேங்களா,
ஸோ அதே மாதிரி இதுவும் இம்பார்ட்டண்ட்டுங்க. ராமநாதபுரத்தில் கடல்சார் நீர் விளையாட்டு மையம். ஸோ கடல்சார் நீர் விளையாட்டு மையம் வந்து எந்த மாவட்டத்தில் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராமநாத மாவட்டம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரோக்ராம். இது வந்து மார்ச் 1 லான்ச் பண்ணப்பட்ட ஸ்கீம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து கோவிட் காலகட்டத்தில் மருத்துவமனைக்கு வர முடியாத சில பேர் இருப்பாங்க. ஓகேங்களா? இவங்க எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் மக்களை தேடி மருத்துவம். மருத்துவம் வந்து மருத்துவத்தை தேடி மக்கள் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, மக்களை தேடியே மருத்துவம் வரும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா? இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். அதாவது வந்து ஆக்சிடெண்ட் ஆகி 48 மணி நேரம் தான் ஒரு மனுஷனுடைய ஆயுளை நீட்டிக்க போகிற அந்த குரூஷுவலான கோல்டன் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டன் ஹவருங்கிறது ஃபஸ்ட்டு 1 hour. ஓகேங்களா? ஆனால் இந்த 48 மணி நேரம் அந்த சிகிச்சையுமே ரொம்ப ரொம்ப அவசியம். இது வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் இந்த 48 மணி நேர சிகிச்சையை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஆண்டு பட்ஜெட்லேருந்து இந்த சிகிச்சையோடைய அப்பர் லிமிட்டை ஒரு 2 லட்சமாக ஏற்றிருக்காங்க. 1 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக நம்மளுடைய சிகிச்சையை ஏற்றிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இந்தியாவிலேயே முதல் முறையாக பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதன் அடிப்படையில் இப்போ தஞ்சாவூரில் சிப்காட் தொழில் பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஹேஸ் த ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் டு த நம்பர் ஆஃப் உமன் ஒர்க்கிங் இன் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இந்தியாவிலேயே உமன் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது தமிழ்நாட்டில் தான் அதிகம் அப்படின்றத சொல்கிறாங்க. இதுவும் நம்மளுடைய பட்ஜெட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு தகவல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இஸ்ரோ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் போர்ட் விண்வெளி தளத்தை வந்து தூத்துக்குடியில் அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸ்மால் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் அந்த லான்ச்சிங் சைட்டை வந்து தூத்துக்குடியில் அமைக்க போகிறாங்க. ஓகேங்களா? இதோடைய பக்கத்துலேயே டிட்கோ என்ன பண்ண போகிறாங்க இப்போ அப்படின்னா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொப்பலண்ட் பார்க் 2000 ஏக்கர் அளவில் அதை உருவாக்க போகிறாங்க. ஓகேங்களா? மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் ப்ரொவைட் சப்சிடிஸ். டிஎன் கவர்மெண்ட் வந்து மானியம் கொடுக்க போகிறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ என்டர்பிரனர்ஸ் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் மூலமாக நீட்ஸ் அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் மூலமாக மானியம் கொடுக்க போகிறாங்க புதிய தொழில் முனைவோருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு ஹாஸ் பீன் ரெகக்னைஸ்ட் ஆஸ் அ ஃபோர்ரன்னர் in the country in creating conducive ecosystem for the startups. புத்தொழில் தொடங்குற அந்த நிறுவனங்களுக்கு ஸ்டார்ட்அப்ஸுக்கு வந்து தமிழ்நாடு ஒரு கண்டியூசிவ் எக்கனாமி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை தொடர்பாக வந்து நம்மளுடைய பார்ட் 5 வீடியோவில் நான் விரிவாக பேசியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் அதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் will be established to develop the guidelines for constructively leverage the AI in education, employment, industry. இது எல்லாத்துலேயுமே வந்து தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் வந்து ஒன்று போட போகிறாங்க. ஓகேங்களா? எப்படி வந்து 1996ல் ஐடி மிஷன் ஒன்று போட்டாங்களோ தமிழ்நாடு ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஐடி மிஷனை ஐடி பாலிசியை கொடுத்தது தமிழ்நாடு தான். அதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் மிஷனையும் நம்ம தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைடல் பார்க்ஸ் வந்து நம்ம கட்ட போகிறோம். மதுரையில் திருச்சியிலலாம் டைடல் பார்க்ஸ் கட்ட போகிறோம். இலவச வைஃபை ஃபெசிலிட்டிஸ் வந்து பல நகரங்களில் நம்ம கொண்டு வர போகிறோம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம் போன்ற நகரங்களில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச்லேயும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. கிளைமேட் சேஞ்சை சொல்லும் பொழுது இந்த பாடலை சொல்லி நம்மளுடைய மாண்புமிகு நிதியமைச்சர் பேசுகிறாரு. ஓகேங்களா? அதை சொல்லும் பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் டிசைடட் டு எஸ்டாப்ளிஷ் தமிழ்நாடு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட். தமிழ்நாடு என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் கன்சர்வேஷன் ஃபண்ட். இந்த கார்பஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
50 கோடி ரூபா. ஓகேங்களா, 50 கோடி. இதுவும் கேட்கலாம், இதையும் கேட்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஒரு ஸ்பீசிஸையும் சேர்த்துருக்காங்க. அந்த ஸ்பீசிஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் ஃப்ராக். ஓகேங்களா, இந்த பர்பிள் ஃப்ராகு டைனோசர் காலத்துலேருந்து இருக்கான். ஓகேங்களா, அதனால் இதை என்ன பண்ணுறாங்கன்னா லிவிங் ஃபாசில்னு சொல்கிறாங்க. லிவிங் ஃபாசில். ஓகே, இதோடைய ஐயூசிஎன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியர் த்ரெட்டனில் இருக்குது. ஓகேங்களா, இது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குது, வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்குது. ஓகேங்களா, பர்பிள் ஃப்ராக். டிஎன் ஷோர் நெய்தல் மீட்சி இயக்கம். நெய்தல் மீட்சி இயக்கம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 14 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து கவர் பண்ணுறாங்க. ரீஸ்டோர் பண்ண போகிறாங்களாம். கோஸ்டல் ஏரியாஸை வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறாங்களாம் வித் ரெஸ்பெக்ட் டு நெய்தல் மீட்சி இயக்கம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேஜர் பீச்சஸ் அக்ராஸ் த ஸ்டேட்ஸ். என்னென்ன பீச்சு, மெரினா, சென்னை, இந்த மாதிரி வந்து ஒரு 10 பீச் கொடுத்துருக்காங்க. இந்த 10 பீச்சுமே வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட். ஓகேங்களா, ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் பற்றியும் பார்ட் 3ல் நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா, கோஸ்டல் மிஷன் பண்ணும்போது நான் பேசியிருக்கேன். ஓகேங்களா, இப்பயும் சொல்கிறேன், ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் வந்து யார் கொடுப்பாங்கன்னா ஃப்ரெஞ்சில் இருக்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் தான் கொடுப்பாங்க. ஃபவுண்டேஷன் ஃபார் என்விரான்மெண்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறவங்க தான் கொடுப்பாங்க. இந்தியாவில் முதல்ல இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட்டை வாங்கின பீச் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் இருக்கக்கூடிய சந்திரபாகா பீச் தான் முதல்ல இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எவ்வளவு பீச்சஸ் வந்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 12 பீச்சஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஆதிதிராவிடர் வெல்ஃபேர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, ஃபார் SC/ST கம்யூனிட்டிஸ். அதுக்கப்புறம் இந்த வருஷம் சிஎம் அரைஸ் அப்படிங்கிற அந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட லோன் 10 லட்சம் வரைக்கும் லோன் கொடுக்க போகிறாங்களாம். இன்ட்ரெஸ்ட்டில், அதாவது வந்து வட்டியில் மானியம் கொடுக்க போகிறாங்களாம், கிட்டத்தட்ட 35% வரைக்கும். ஓகேங்களா, PM அரைஸ் ஸ்கீம். அதுக்கப்புறம் தொல்குடி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினருடைய வாழ்விடத்துடைய அடிப்படை வசதிகளை வந்து மேம்படுத்துகிறாங்க. தொல்குடி அப்படிங்கிற அந்த ஸ்கீம் மூலமாக பழங்குடியினருடைய வாழ்விடத்துடைய அடிப்படைகளை மேம்படுத்துகிறாங்க. அதாவது ரோடு போட்டு தர்றது, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பப்ளிக் கிரிவன்சஸில் மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற அந்த ஸ்கீமும் உங்களை தேடி உங்கள் ஊரில் இந்த ஸ்கீமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை வந்து நான் லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸில் நான் பேசியிருப்பேன். உங்களை தேடி உங்கள் ஊரில் பற்றி லேட்டஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் நான் பேசியிருப்பேன். ஓகேங்களா, பார்ட் 6 or 7 ஐ திங்க். ஓகே, இதில் வந்து பேசியிருப்பேன். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா லாஸ்ட்டு வெட்னஸ்டே, ஒவ்வொரு மந்தோடைய லாஸ்ட் வெட்னஸ்டே போயிட்டு சைட் விசிட் பண்ணணும். அதுதான் உங்களை தேடி உங்கள் ஊரில் அவங்களுடைய கிரிவன்சஸ் ரிட்ரஸல்லேருந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் எப்படி போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்ப்பாங்க. மக்களுடன் முதல்வரில் பார்த்தீங்க அப்படின்னா மக்களுடைய பிரச்சனையை முதல்வரே நேரில் சென்று அந்த பிரச்சனைகளை தீர்வு காண்ற மாதிரியான ஒரு திட்டமாக இருக்குது. ஓகேங்களா, அப்போது 13 டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை 30 நாளைக்குள்ளே தீர்க்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுடன் முதல்வர் ஸ்கீமு. உங்களை தேடி உங்கள் ஊரிலும் இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சில பட்ஜெட்டை பற்றின சில விவரங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிவைஸ்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அடுத்து ப்ரப்போஸ் பண்ண பட்ஜெட் எஸ்டிமேட்டட் பட்ஜெட்டை விட இந்த வருஷத்தோடைய எஸ்டிமேட்டட் பட்ஜெட்டோடைய கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரிவைஸ்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42,000 கோடி. இப்போ எஸ்டிமேட்டட் பட்ஜெட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 47,000 கோடி. இது எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னா 12.11% இன்க்ரீஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் டெஃபிசிட் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 21 மட்டும் ஏறி இருக்குங்க. இது ஏன் இப்படி ஏறி இருக்கு அப்படின்னா கோவிட் இயர். ஓகேங்களா, மற்றபடி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஃபிசிக்கல் டெஃபிசிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஃபிசிட்னா என்ன, ரெவென்யூ டெஃபிசிட்னா என்ன இப்படிங்கிறத தெளிவாக நான் வந்து யூனியன் பட்ஜெட் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ அதை போயிட்டு ஒரு வாட்டி பாருங்கள்,
தெரியாதவங்க அதை போயிட்டு பார்க்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட 1,08,000 கோடி வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் பட்ஜெட்டில் துண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது இவ்வளோ 1,00,000 கோடி நம்ம கடன் வாங்கணும், இதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகே, அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய ஸ்டேட் ஜிடிபியில் கிட்டத்தட்ட 3.44%. அப்புறம் ரெவென்யூ டெஃபிசிட் பொறுத்த வரைக்கும், ரெவென்யூ டெஃபிசிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதுவுமே வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2021 தான் கிட்டத்தட்ட 73.6% சேஞ்ச். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ வளர ஆரம்பிக்குது. ஓகேங்களா, போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் 9.7% ஏறி இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் டெப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா 8 லட்சம் கோடியை தாண்டிக்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, அவுட்ஸ்டாண்டிங் நம்மளுடைய கடன் கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அதுவுமே ஒவ்வொரு வருஷமும் ஏறி இறங்கியிருக்கு. ஓகே, ஏறி இறங்கியிருக்கு. டேக்ஸ் ரெவென்யூமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டேக்ஸ்னால் கிடைக்கக்கூடிய ரெவென்யூ, ஓகேங்களா, அதுவுமே 2021 தான் குறைஞ்சிருக்கு, மற்றபடி ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் வந்து ஏறுற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே 15.7னா இங்கே 23.6, அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் ஏறி இருக்குது. அப்போது சீரான வளர்ச்சி இல்லை, ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகல, இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் கிடையாது, வெறும் இன்க்ரீஸ் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டேக்ஸில் பிரிக்கும் பொழுது எதன் மூலமாக அதிகமாக வருதுன்னா ஆல்கஹால் மூலமாக தான் நமக்கு வந்து ஹையஸ்ட் ரெவென்யூ வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, கமர்ஷியல் டேக்ஸில் ஆல்கஹால் மூலமாக தான் நமக்கு ஹையஸ்ட் ரெவென்யூ வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் ரெஜிஸ்ட்ரேஷன் மூலமாக வருது. ஓகே, அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டுங்க. அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால அதோடைய ஸ்கீம்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய செய்யுள்களை சொல்லியிருப்பாங்க. அந்த செய்யுள்களையும் அது யார் எழுதுனது அப்படிங்கிற அந்த செய்யுளுடைய பொருள்களையும் அதை யார் எழுதுனது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த செய்யுளோட லைன் அப்படியே கொடுத்து யார் எழுதுனது, இது எதோடைய பாடல் அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். ஓகேங்களா, அப்போ உழைக்கிறவன் மட்டும்தான் நல்லா வாழ்வான், மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து உழவன் மட்டும்தான் நல்லா வாழ்வான், மற்றவன்லாம் உழவனுக்கு பின்னாடி தான் வந்து செல்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த குறள் வந்து 1033வது குறள். நெக்ஸ்ட் வந்து கம்பர் வந்து அவருடைய திருக்கை வழக்கம் அப்படிங்கிற அந்த புக்கில், கம்பருடைய திருக்கை வழக்கம் அப்படிங்கிற புக்கில் ஃபார்மிங்கை வந்து உயர்த்தி பேசி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, என்ன உயர்த்தி பேசி சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவனுடைய கலப்பை பிடிக்கிற கையினால் மட்டும்தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம், அதை மட்டும்தான் இந்த உலகமே நம்பியிருக்கு அப்படிங்கிறத கம்பன் வந்து சொல்லியிருக்காரு இந்த செய்யுளில். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவரின், அதாவது வந்து மன்னனும் சரி மக்களும் சரி உழவனை தான் நம்பியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த செய்யுளில். ஓகே, அதுக்கப்புறம் ஜார்ஜ் வாஷிங்டனும் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது அமெரிக்காவுடைய முதல் பிரசிடென்ட் அவர். ஓகேங்களா, அவருமே அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் ஹெல்த்ஃபுல், மோஸ்ட் யூஸ்ஃபுல், மோஸ்ட் நோபல் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசண்டாக நம்ம விட்டு பிரிந்த எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள். ஓகேங்களா, அவர் தான் வந்து அக்ரிகல்ச்சர், இந்தியன் அக்ரிகல்ச்சருடைய ஃபாதர், கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய கிரீன் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் அவர் தான். ஓகேங்களா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபுட் ப்ரொடக்ஷன் க்ளோரிஃபை பண்ணி த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு த நேஷன் வித் கிரெயின்ஸ் அண்ட் நாட் கன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாம் அடிப்படையாக வச்சு இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த ஸ்கீம் சீஃப் மினிஸ்டர்ஸ் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம். மண்ணுயிரை காத்துட்டு அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை காக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த மண் உயிரை காக்கிறதுக்கு இந்த நுண்ணுயிரை காக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு சீஃப் மினிஸ்டர்ஸ் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் ஸ்கீம் அப்படின்ற ஒரு பேர் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு 22 காம்போனன்ட்ஸ் இருக்குங்க. இந்த 22 காம்போனன்ட்ஸையும் நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் இம்பார்ட்டன்ட் காம்போனன்ட்ஸை சும்மா ஹைலைட்டாக பாருங்கள். அந்த கார்டையும் நான் கொடுத்துருக்கேன், என்னென்ன காம்போனன்ட் அப்படிங்கிற அந்த கார்ட்ஸு சிலதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து 22 காம்போனன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஆனால் ஓகே,
அதில் குறுந்தொகையில் வந்து அதே மாதிரியே ஒரு சில வார்த்தைகள் வருது. என்ன அப்படின்னா வந்து சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு. ஓகேங்களா, இப்படி ஒரு குறள் வருது. ஓகேங்களா, இந்த லைன் வந்து குறுந்தொகையில் வர குறள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து புறநானூறுலேயும் வந்து அதே மாதிரியே சாயில் ஃபெர்டிலிட்டிக்கு நம்ம உரம் போடணும் அப்படின்ட்டு ஒரு செய்யுள் பகுதி வருது. இதை விளக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட் இது சார்ட் கிடையாது, ஒரு பெரிய பேராகிராஃபாக வந்து நம்முடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அவர்கள் படிக்கிறாங்க. ஓகேங்களா, அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு விளங்கிடும். அதாவது வந்து கன்வென்ஷனல் அக்ரிகல்ச்சரில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நிறைய உரங்களை போடுறோம். ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஹெர்பிசைட்ஸு, இது எல்லாத்தையுமே போடுறோம். ஓகேங்களா, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் நம்ம என்ன விளைவுகளை சந்திக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில், மண்ணுடைய வளத்தை வந்து நம்ம குறைச்சிடுறோம், ப்ரொடக்டிவிட்டியை குறைச்சிடுறோம். ஓகேங்களா, இந்த ப்ரொடக்டிவிட்டியை குறைக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் வந்து விவசாயம் செய்யறதுக்கு ஏதுவான பொருளாக இல்லாமல் போயிடுது. ஓகேங்களா, இந்த மொத்த விஷயத்தையும் தான் இந்த ஃப்ளோ சார்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுதும்போது இந்த மாதிரியான ஃப்ளோ சார்ட் மூலமாக போட்டு எழுதும் பொழுது, விளக்கம் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கீமில் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் 22 காம்போனன்ட்ஸ் இருக்குங்க, 22 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதில் இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கலர் அமில நிலத்தை வந்து சீர்படுத்துறது. ஓகேங்களா, அமில நிலத்தை அசிடிக் சாயிலை வந்து சீர்படுத்துறது. அதுக்கப்புறமா வந்து மண்புழு உரத்தை வந்து ஊக்குவிக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல் ஜெயராமல் அவர்கள் பேர்லேயே வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று போட்டிருக்காங்க. அது வந்து மரபுசார் நெல் ரகங்களை வந்து பாதுகாக்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 ஏக்கரில் சாகுபடி பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, விவசாயம் பண்ணி மரபுசார் நெல் வகைகளை வந்து காப்பாற்ற போகிறாங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து வேளாண் காடுகள் திட்டம் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா கிட்டத்தட்ட பூச்சி நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த 10 லட்சம் வேப்பங்கன்றுகளை வந்து இலவசமாக கொடுக்க போகிறாங்க. வேப்பங்கன்றுகள் 10 லட்சம் வேப்பங்கன்றுகளை இலவசமாக கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 காம்போனன்ட் இருக்குங்க. ஆனால் இதுலேயும் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் ரசாயன உரங்கள் பயன்பாட்டை குறைத்தல் மண் வள அட்டை. ஓகேங்களா, சாயில் ஹெல்த் கார்டு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான அந்த 22 காம்போனண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்போனண்ட். நெக்ஸ்ட் வந்து கலைஞர் ஆல் வில்லேஜ் இன்டகிரேட்டட் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் மேம்பாட்டு திட்டமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஒவ்வொரு வேளாண் கிராமமும் வந்து அவங்கள செல்ஃப் சஃபிஷியன்ட் பண்ணுறதுக்கு இந்த திட்டம் வந்து ஊக்குவிக்கும். ஓகேங்களா, செல்ஃப் சஃபிஷியன்சி அடையிறதுக்கு ஊக்குவிக்கும் இந்த திட்டம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 1 வில்லேஜ் 1 கிராப். 1 வில்லேஜுக்கு ஒரு கிராப் வந்து அவங்க வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய 1 டிஸ்ட்ரிக்ட் 1 ப்ராடக்ட் அந்த ஒரு திட்டத்தை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த திட்டம். ஓகேங்களா, 1 வில்லேஜ் 1 கிராப். ஓகே, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து உழவர் சந்தை, அதோடைய அடிப்படையிலேயே உழவர் அங்காடியும் வந்து 100 அங்காடி வந்து கொண்டு வர போகிறாங்க. அங்காடினா வந்து ஷாப்ஸ். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 100 உழவர் அங்காடி. அதாவது வந்து இப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து விற்கிறதுக்காக இந்த உழவர் அங்காடியை கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டு லிங்க் த ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர் மிஷினரி ஓனர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். ஏன்னா ஃபார்மர்ஸுக்கு மிஷினரி இருக்காது, ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர் மிஷினரி வச்சுருக்கவங்களுக்கு ஃபார்ம் லேண்ட் இருக்காது. இவங்க 2 பேரையும் இணைக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா ப்ரைவேட் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி கஸ்டம் ஹையரிங் மொபைல் ஆப் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்களாம். ஓகேங்களா, ஸோ அது ஒன்று சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏரினும் நன்றால் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரினும் நன்றால் எருவிடுதல், ஏறு செய்கிறத விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா அதுக்கான எருவை வந்து கொடுக்கறது, ஃபெர்டிலைசரை கொடுக்கறது. ஓகேங்களா, அதே மாதிரி நீரை பாய்ச்சறதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பயிரை காப்பாற்றுறது. ஓகேங்களா, இதுக்கு தான் இந்த சோலார் பவர் ஃபென்சிங்க்கு இந்த செய்யுளை வந்து இந்த திருக்குறளை சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சில இம்பார்ட்டண்ட்டான திருக்குறளையும் அதுக்கப்புறமா வந்து சீவக சிந்தாமணியில் ஒரு வரி, இது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி படிச்சிருங்க.
இந்த படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செய்யுள் வந்து புறநானூற்று செய்யுள். ஸோ இந்த புறநானூற்று செய்யுளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தவங்களுக்கு இல்லைன்னு வந்து உழவர்கள் வந்து சொல்ல மாட்டாங்களாம். ராத்திரி வந்தால் கூட அவங்களுக்கு விதைக்க வச்சிருந்த அந்த நெல் பயிர்களை எடுத்து அரிசி குத்தி அதை வந்து உணவாக கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய பசி அறிஞ்சு மேம்மக்களாக வந்து உழவர்கள் வந்து நடந்துப்பாங்க அப்படின்னு அந்த உழவர்களுடைய பெருமையை இந்த புறநானூற்று பாடல் வந்து சொல்லுது. ஓகேங்களா? அதே மாதிரி வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மாமன்னன் கோல் நோக்கி வாழும் குடி. அதாவது வந்து மண் எப்படி வானை நோக்கி வானுடைய அந்த மழை துளியை எதிர்பார்த்து காத்திருந்து வாழுதோ, அதே மாதிரி மன்னனுடைய கோலை நோக்கி வந்து அந்த மக்கள் வந்து எதிர்பார்த்து அந்த நல்லாட்சியை எதிர்பார்த்து வாழ்வாங்க அப்படின்னு வந்து திருக்குறள் 542 திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணியில் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சீவக சிந்தாமணியில் திருத்தக்க தேவர் வந்து சொல்லியிருப்பார். அதாவது வந்து 1000 உணவு வகைகள், 1000 மார்க்கெட்டுகள், அதுக்கப்புறமா வந்து 1000 பேர் உழைக்கிறதுக்கு இதெல்லாம் இருந்தால் தான் அந்த நாடு வந்து வளமாக செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து திருத்தக்க தேவர் வந்து சீவக சிந்தாமணியில் சொல்லியிருப்பார் இந்த செய்யுள் மூலமாக. ஓகேங்களா? இந்த செய்யுளுடைய அந்த பொருளை சொல்லியிருக்கேன். பட் அந்த செய்யுளை படித்து அந்த செய்யுளுடைய லைன்ஸை புரிஞ்சுக்கோங்க. அந்த லைன்ஸ் தான் வந்து கிட்டத்தட்ட எதில் சொல்லியிருப்பாங்க, யார் சொல்லியிருக்காங்க, இப்படிலாம் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்ஜெட்டுமே முடியுதுங்க. தமிழ்நாடு பட்ஜெட்டும் சரி, அப்புறம் தமிழ்நாடுடைய அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், இது ரெண்டுத்தையுமே வந்து அந்த சோர்ஸ் டாக்குமெண்ட் மூலமாகவே எடுத்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பிடிஎஃப்பையும் வச்சு நல்லா படித்து, ஓகேங்களா, நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.